ஹாய் மக்களே, வெல்கம் டு லலிதா கிச்சன். என்னங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்களா விநாயகர் சதுர்த்திக்கு? ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு கொழுக்கட்டை வாங்க பார்த்துடலாம். 3 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். 3 கப் தண்ணிக்கு 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 3 கப் தண்ணிக்கு 2 கப் மாவு போடணும். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி போதும். ஸோ நீங்கள் அதை அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாகிற ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கட்டியானதும் ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க. மூடி போடலன்னா மாவு வறண்டு போயிடும், நம்மளுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஏலக்காவே போட்டு நல்லா பல்ஸ் மூலில் 2 வாட்டி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் வெல்லம் போட்டு அதில் அரைச்சிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 கப் ஃபுல் கப் நம்ம தேங்காய் அதில் ஆட் பண்ணிடுறோம். திருகுன தேங்காய் இல்லைன்னா உடச்சி நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே ஊட்டிட்டு அதையே போட்டுக்கலாம். ஸோ பூ மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, மாவு ஆறிட்டுருக்கோம். நம்ம இப்போது கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பால் கவரில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் சைஸில் போட்டு எடுத்திங்கன்னா அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ஷேப் நான் 3 ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஓகேவோ அது பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாத்திரம் சூடாகிட்ருக்கோம். பாத்திரத்தில் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், ரெண்டுமே எதுவானாலும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ தடவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டி அதில் போட்டு மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆவியில் வெந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. ஸ்டீமில் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, வேகாமல் எடுத்துடாதீங்க. நல்லா வெந்துருச்சான்னு தொட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடுங்க. நீங்கள் எப்பயுமே நம்ம பாகு எடுத்து வெல்லத்தை காய்ச்சி இந்த மாதிரி செஞ்சிட்ருப்போம் இல்லையா, தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி. ஸோ இது ஈஸியாக நம்ம பாகே எடுக்க வேணாம், ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி ஷார்ட் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற அளவுக்கு இப்படி ஒரு கொழுக்கட்டை இருக்குது. நீங்கள் இப்படியும் பண்ணி பாருங்கள். இது நம்ம பொட்டுக்கடலை வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.